சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சனியோடைய நட்சத்திரத்தில் சனி 7ல் இருக்கார். ஆக கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் நிறைய போராட்டங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. மிகப்பெரிய ஆறுதல் அத்தனையிலுமே நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. காரணம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு புதன். போன வாரமெல்லாம் புதன் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார். இது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் வேலையை திருப்திகரமாக நீங்கள் பாருங்கள். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாக இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் கிரகம் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, தேவையில்லாத வாக்குகளை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே தடை இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து காரியங்களை பண்ணுங்கள். யாரையாவது நீங்கள் நம்பித்தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. நம்பி சில விஷயங்களில் செயல்படுங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், வேலையில் ஜாபில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சர்வீஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு இருந்துகிட்ருக்கு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க.